ஹாய் ஹலோ மக்களே, வீட்டிலையே சிம்பிளாக நெய்வேத்தியம் பண்ண பால் கொழுக்கட்டை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 1 கப் அரிசி மாவு எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக சுடு தண்ணி, 1 டீஸ்பூன் நெய், கொஞ்சமாக சால்ட் போட்டு உருண்டை பண்ணி வச்சுக்க போகிறோம். 10 நிமிஷம் வெயிட் பண்ணி குட்டி குட்டி உருண்டைகள் தேவைப்பட்ட ஷேப்பில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2.5 கப் சுடு தண்ணி எடுத்து கொதிக்க விட போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக செய்து வச்ச உருண்டைகளை ஆட் பண்ண போகிறோம். உடனே கலந்து விட்டுறக்கூடாது. கொஞ்சம் காயட்டும். ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம் மாற்றி வச்சு காய விடுங்க. இப்போது 300 மில்லி பால் ஆட் பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கடையில் 1 டீஸ்பூன் அரிசி மாவு எடுத்து சாதாரண தண்ணியில் கலந்து ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். நமக்கு ஆசைப்பட்ட மாதிரி ஒயிட் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம், ப்ரௌன் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். மண்டை வெல்லம் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொதிக்க வச்சு ஆற வச்ச பிறகு ஆட் பண்ணுங்கள், இல்லை பால் திரிஞ்சிரும். நான் இப்போது சுடுதண்ணியில் இருத்து வச்ச ப்ரௌன் சுகர் ஆட் பண்ண போகிறேன். கலந்து விட்டுட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஜென்டிலாக கலந்து விடுங்க. டேஸ்ட்டுக்காக 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா செட் ஆகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. நமக்கு பிடிச்ச டேஸ்டான பால் கொழுக்கட்டை ரெடி.